ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நம்மளோட குட்டி மாதுளை செடி பூ பூத்துருக்குங்க. நம்மளோட பால்கனி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டாக ஒரு செடி இருக்குது, மாதுளை செடி. அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ பூக்கவும் இல்லை, காய் காய்க்கவும் இல்லைங்க. இவ்வளவுக்கு அதுக்கு வந்துட்டு நான் பழத்தோல்கள், காய்கறி தோல்கள்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு நான் அதில் தண்ணீர் சேர்த்து ஊற்றுவேன். அப்புறம் பார்த்துச்சுன்னா அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, இது எல்லாமே அந்த மாதுளை செடிக்கு நான் டெய்லி கொடுத்துட்ருப்பேங்க. ஆனாலும் அந்த மாதுளை செடி இது வரைக்கும் பூ பூக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த மாதுளை செடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தாங்க கொஞ்சம் முன்னாடி தான் மண்ணு கூட ஃபுல்லாக நிரப்பினேன். மண் கூட ரொம்ப கொஞ்சமாக தாங்க இருந்துச்சு. இது 2 மாதுளை செடிகளை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேங்க. இது 2மே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே குட்டியான செடி தான். ஒரு மாதுளை பழம் வாங்கினதில் அதோட பழம் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. சரி, இதை முளைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டதாங்க இந்த 2 செடிகளும். இந்த செடியும் சரி, இதுக்கு பின்னாடி பக்கத்தில் அந்த பக்கம் இன்னொரு செடியும் இருக்குங்க. இது நான் 5 லிட்டர் எண்ணெய் கேனில் கட் பண்ணிவிட்டு நான் அந்த மாதுளை செடியோடு இருந்ததுங்க. இந்த 2 சின்ன செடியும், இந்த 2 சின்ன செடிகளையும் நான் தனித்தனியாக வந்துட்டு வச்சுட்டு நான் திரும்பியுமே பார்த்தீங்க சொன்னால் பறவைகளுக்கு அந்த பக்கம் கேன் இருக்குல்லையா, அதில் ஒரு மாதுளை செடி இருக்குங்க. உணவு வைக்க வரும்போது தண்ணீர் தெளித்து விட்டுட்டு போவேங்க. கொஞ்சமாக தண்ணீர் 2 செடிக்கு ஊற்றிட்டு தண்ணீர் தெளித்து விட்டுட்டு போவேன். அப்புறம் இதுக்கு வந்துட்டு பெருசாக ஒன்றுமே செஞ்சதில்லைங்க. நான் கொஞ்சம் ஒரு சில நாள் வந்துட்டு இந்த இலைகளை வந்து தொட்டு பார்த்துட்டு நான் போயிடுவேங்க. ஆனால் பாருங்கள், ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பூக்களை பார்த்துட்டு. இது அநேகமாக காய் காய்க்கும்னு நினைக்கிறேன். காய் வர்ற மாதிரி தாங்க உருண்டையாக இருக்குது அந்த பூக்களில். பார்க்க மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க இதை பார்க்குறதுக்கே. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு குட்டியான மாதுளை செடிக்கு காய்க்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலைங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.